உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஒரு உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு செய்யக்கூடிய ப்ரெட் உப்புமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்னைக்கு சின்ன சைஸ் ப்ரெட்டு 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். இது நல்லா கையிலேயே நம்ம எவ்வளோ தூரம் பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி. அடுத்து ஒரு பேனில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது ஒன்ஸ் வதக்கி விட்டுட்டு, ஒரு பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணினது, இது கூட தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம இந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா குயிக்காக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுவையான பிரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. 6 சுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்கள்